ரொம்ப டேஸ்ட்டாக செட்டிநாடு மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 2 இன்ச்சுக்கு இஞ்சி, 10 பூண்டு பல், 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இது கூட கொஞ்சமாக பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பேஸ்ட்டுக்கு நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துட்டோம், அதனால் 2 போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இது ஹீட் ஆகட்டும். இப்போ இது நல்லாவே கொதிச்சிருச்சு. ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். மசாலா மட்டனில் நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 150 ml தண்ணி சேர்த்தாலே போதும். குக்கரை மூடி ஒரு 8 விசில் விட்டுறலாம். இப்போ 8 விசில் வந்துருச்சு. மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அதிகமாக ஹீட் பண்ண வேண்டாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியாக கமகமன் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான டிஷ்ஷு. செஞ்சு பார்த்துட்டு